ஸோ இதில் ஒரு த்ரில்லர், மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்த புக்கை படிக்கிற எல்லாருக்குமே நிறைய ஏமாற்றங்கள் இருக்கலாம். This book is about self-love, misogyny, community, feminism, gender, food, fat phobia அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்ப சட்டிலாக ஒரு ஃபிக்ஷனில் வந்து உள்ளடக்கியிருக்க ஒரு புக்கு தான் இந்த புக். பட் ஒரு சில ஃபிக்ஷன் ஒர்க் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும். இந்த புக் படிக்கும்போது என்னை வந்து பயங்கரமாக அந்த மொமெண்ட்டோட லவ்வில் விழ வச்ச ஒரு புக்கு தான் பட். இந்த புக்கில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஜப்பானில் பேக் டு பேக் ஒரு மர்மமான முறையில் ஆண்கள் இறந்து போகிறாங்க. அந்த எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது 3 ஆண்களோடு நிற்கலை, இதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குது. ஸோ இது நிஜமாகவே ஜப்பானில் நடந்த ஒரு க்ரைம். அண்ட் அந்த க்ரைமுக்கு ஒரு பேர் வேறு இருக்குது. அவங்களோடது வந்து கொன்கட்சு கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. கானேகிஜிமா அப்படிங்கிறவங்க தான் அந்த ரியல் மர்டரர். பட் இந்த கேஸில் வந்து என்ன ஒரு வித்தியாசமான விஷயம்னா, அவங்களுக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லாத போது கூட இவங்க தான் கில்லர் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அண்ட் இவங்களுக்கு டெத் சென்டென்ஸும் வழங்கப்படுது. இதை பேஸ் பண்ணி ஒரு கதையாக எழுதின ஒரு புக் தான் பட்டர், விச் இஸ் வெரி வெரி பாப்புலர் இந்த ரீசெண்ட் டேஸில். இந்த புக்கை எழுதினவங்க வந்து அசாகோ யூசுகி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ரைட்டர். அதை வந்து பாலி பார்டன் அப்படிங்கிறவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டர் பை அசாகோ யூசுகி. ஸோ ரீகா அப்படிங்கிறவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து ஷுமை வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்கில் கெரியரில் ஏதாவது ஒன்று பெருசாக நடந்துடாதா அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கும்போது ஒரு மர்டரர் பற்றி அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க பேர் வந்து மனாக்கோ காஜி. ஸோ மனாக்கோ காஜி யார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கோமே குக். அதாவது அவங்களுக்கு வந்து பயங்கரமாக சமைக்க தெரியும். அண்ட் அவங்களுக்கு மேலே இருக்கிற அக்யூசேஷன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து டோக்கியோ டிடென்ஷன் சென்டரில் வந்து அரெஸ்ட் ஆகி இருக்காங்க. அவங்க மேலே இருக்கிற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, 3 ஆண்கள் மர்மமான முறையில் வந்து இறந்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு சூசைட் மாதிரி இருக்குது. பட் எல்லாருக்கூடையும் இவங்க தான் கடைசி தருணத்தில் இருந்திருக்காங்க. இவங்க சமைச்சு கொடுத்தது தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஸோ சம்வேர் ஷீ இஸ் லிங்க் டு த மர்டர். அதனால இவங்க தான் கொலைகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோக்கியோ டிடென்ஷன் சென்டரில் வச்சுருக்காங்க. அந்த கொலைக்கு வந்து இந்த என்டையர் ஜப்பானே வந்து பயங்கரமான ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் பண்ணி எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மனாக்கோ காஜிங்கிறவங்க பேரழகி கிடையாது. அண்ட் ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் படி ஒல்லியான, ஃபிட்டான, பக்காவான சைஸில் இருக்க ஒரு பெண் கிடையாது. எப்படி இப்படி குண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, இவ பின்னாடி எப்படி இவனுங்கெல்லாம் போனானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி, ஆர்வம் இதெல்லாம் மக்களுக்கு இருக்குது. ஸோ இதனால இந்த கேஸ் வந்து இன்னும் அதிகமாக பிரபலம் அடையுது. இப்போது இந்த மனாக்கோ காஜியோட கேஸை கவர் பண்ணால் ரீகாக்கு வந்து ப்ராபப்ளி கெரியரில் ஒரு ஷிஃப்ட் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால, அவங்க வந்து பயங்கரமான ஒர்க் ஹாலிக், பர்சனல் லைஃப்லாம் பெருசாலாம் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அவங்களுடைய அப்பா இறந்துருப்பார். அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து செப்பரேட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவோட தான் வளர்ந்துருப்பாங்க. ஷீ ஹேஸ் அ கில்ட். அப்பாவோட கடைசி காலத்தில் அப்பாவை போய் பார்க்கல, அவரை வந்து சரியாக கவனிச்சிக்கல. அப்பா கால் பண்ணும்போது நான் போய் அவரை மீட் பண்ணல, அந்த வீக்கெண்ட் அவங்கள மீட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்பா ஏதோ சமைச்சு கேட்டார், நான் அதை வந்து சமைச்சு கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய கில்ட் ட்ரிவன் ஒரு கேரக்டர் தான் ரீகா. அண்ட் அவங்களுக்கு வந்து கெரியரில் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மனாக்கோ காஜியோடைய ஒரு இன்டர்வியூ கிடச்சிது, அந்த இன்டர்வியூவை நான் எழுதினேன் அப்படின்னா எனக்கு கெரியரில் பயங்கர க்ரோத் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காஜியை மீட் பண்ணுறதுக்காக டோக்கியோ டிடென்ஷன் சென்டருக்கு போகிறாங்க. காஜி யாருக்குமே பெருசாக இன்டர்வியூஸ் கொடுக்கறது இல்லைன்னு எல்லாருமே அவங்கள பற்றி தப்பாக தான் எழுதுகிறாங்க. அதனால எதுக்கு தேவையில்லாமல் வாயை விடுவானே, வேணாம் அப்படின்னு இருக்காங்க. பட் அந்த நேரத்தில் தான் ரீகாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ரெய்கோ அப்படிங்கிற ஒரு பெண், இவங்க எல்லாருமே இன் 30s. ஓகே, ஸோ இந்த ரெய்கோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சூப்பராக சமைப்பாங்க. ஷீ இஸ் இன் ரிலேஷன்ஷிப் வித் அ கை. அண்ட் தென் அவங்க 2 பேர் லிவ்இன்ல இருக்காங்க. ஐ மீன் தேர் மேரிட். அவங்க வந்து அடுத்தது குழந்தை பெற்றுக்கலாங்கிற அந்த ஒரு ப்ராசஸில் இருக்காங்க. சூப்பராக சமைக்கிற ரெய்கோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பயங்கரமான குக்கு கிட்ட நீ வந்து ஒரு பாண்ட் ஆகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஆஸ்க் தெம் ஃபார் எ ரெசிபி. அவங்களுடைய ஒரு சிக்னேச்சர் ரெசிபி நீ கேட்டேன்னா தே வாண்ட் டு ஓப்பன் அப் அபவுட் இட், தே வாண்ட் யூ டு ட்ரை இட் பிகாஸ் தே கேன் லீவ் அ லெகசி. ஸோ நீ வேணா ஏன் காஜிட்டு அதை கேட்டு பார்க்கக்கூடாது? ஏன்னா அவங்களுடைய அந்த பீஃப் ஸ்டியூ அப்படின்னு சொன்னால் காஜிக்கும் வரும். பட் ஷி ஹேஸ் அ நேம் ஃபார் தட். ஸோ அந்த பர்டிகுலர் டிஷ்ஷோட ரெசிபி வேணால் கேட்டு பாருங்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பி விட்றாங்க காஜிக்கு, தட் ஐ வாண்ட் டு நோ த ரெசிபி ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஜி இஸ் இன்ட்ரிக்ட். ஓகே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரீகாவை கூப்பிட்டு ஷீ இஸ் கிவிங் அன் இன்டர்வியூ. ஆனால் இன்டர்வியூ அவங்க கொடுக்கல. இன்டர்வியூக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சேன்னா நான் உனக்கு
இன்டர்வியூ கொடுக்கறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் ரீகா அண்ட் காஜியோடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுமே இன் அ குட் ஆர் பேட் வே தே இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எப்படி ரீகாவோட லைஃப்பில் நிறையா திங்ஸ் மாறுது பை ஜஸ்ட் ஹேவிங் கான்வர்சேஷன்ஸ் வித் காஜி who's accused of murdering 3 people அப்படிங்கிறது தான் அந்த என்டையர் ஸ்டோரி. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எனக்கு இந்த ரைட்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இவங்க நிறைய இந்த ஃபார்வர்ட் திங்கிங் பற்றி பேசுகிறாங்க, நிறைய மிசோஜினிசமை வந்து அவாய்ட் பண்ணுற பீப்புள் இதில் இருக்காங்க. ஆனால் இந்த சென்ட்ரல் கேரக்டரான காஜிக்கு வந்து ஹஸ்பண்டை பார்த்துக்காத, ஆண்களை சமைச்சு சந்தோஷப்படுத்தாத பெண்களை பிடிக்காது. ஸோ அவங்க அம்மா ஒழுங்காக சமைச்சு கொடுக்கல, அவங்க அம்மா தன்னோட அப்பா ஒழுங்காக பார்த்துக்கல, ஆர் இந்த மாதிரி பார்த்துக்காத எல்லா பெண்களுமே ஒரு தவறான பெண்கள்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காங்க. ஷீ இஸ் ஆன்டி ஃபெமினிஸ்ட். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 2 விஷயம் பிடிக்காது, ஒன்று ஃபெமினிஸ்ட், 2வது மார்கரின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் அ பட்டரோடைய ஆல்டர்னேட்டிவ் மாதிரி. பட்டர் வேணும்னா பட்டருக்கு தானே நீ போகணும், ஐ மீன் பிகாஸ் ஷீ லவ்ஸ் டு குக். ஸோ ஷீ இன்ட்ரடியூசஸ் ரீகா டு பட்டர் அண்ட் ஆல் திங்ஸ் இன் காஜிஸ் லைஃப். ஸோ காஜி தான் வாழ்ந்த வாழ்க்கையை ரீகா மூலமாக வாழ்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, காஜி ரீகாவை என்னெல்லாம் பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஆத்தர் என்ன பண்ண சொன்ன மாதிரி இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் ஆர்டரிங் அ லாட் ஆஃப் பட்டர் பேஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் வந்து பன் பட்டர் ஜாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். என்னோட நாக்கி எப்போவுமே ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தது. ஐ வாண்ட் டு ரியலி என்ஜாய் ஃபுட் அண்ட் அதுதான் வந்து காஜி வந்து எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சம்வேர் காஜி வில் சே எனக்கு ஃபெமினிஸ்ட் பிடிக்காது அப்படின்ட்டு. ஆனால் காஜி வில் பி சம் ஒன் ஹூ பிலாங்ஸ் டு நோ ஒன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் வாழ்வாங்க. வெரஸ் ரேகாவோ இல்லை ரீகாவோ தேர் எகெயின்ஸ்ட் மிசாஜினி. அவங்களுக்கு வந்து தே ஆர் ஃபெமினிஸ்ட் இன் அ வே. ஆனால் அவங்க வந்து ஒரு மாதிரி டிபெண்ட்டான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சம்வேர் ரீகா வில் ஃபைண்ட் அவுட் த ஒன்லி பர்சன், நான் பார்க்குற பீப்புளே வந்து பயங்கர அலைவாக இருந்து தனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுற ஒரே ஆள் வந்து இந்த காஜியாக தான் இருக்கான்னு ஒரு பாயிண்டில் ஷீ இஸ் ட்ரிவன் பை காஜி. ஸோ காஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரேகோக்கு வந்து ரேகா இஸ் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ரீகா. ஸோ ரேகோ என்ன பண்ணிடுறாங்கன்னா, காஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரீகா மேலே ஜாஸ்தியாக இருக்குது. ரீகா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஜி சைடில் இருக்கிற ஒரு சாஃப்ட் சைடுக்கு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது ரேகோ கெட்ஸ் இன்சைட் திஸ் ஹோல் கேஸ். அண்ட் எப்படி அவங்க தன்னோட ஃப்ரெண்டை காஜிக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சைடில் வந்து இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இன்னவே ஐ ஃபெல்ட் இதில் இருக்கிற மேல் கேரக்டர்ஸே ரொம்ப கம்மி. டிரெக்டாக ஃபெமினிசம் பேசாமல் அது ஒரு சட்டில் லேயராக இருக்கும். மேல் கேரக்டர்ஸ் கம்மி, ஆனால் இருக்கிற மேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே தே ஆர் வெரி ப்ரோக்ரெசிவ். அண்ட் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் கூட தீஸ் விமன் ஆர் வெரி கம்ஃபர்டபுள். வெரஸ் இந்த மிசோஜனிஸ்டிக் மென்னோடு தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள். ஆனால் எப்படி இந்த மிசோஜனிஸ்டிக் மென் ஹவ் ஆல்சோ மேட் தம் ஃபீல் கில்ட்டி அபவுட் சர்டன் திங்ஸ், அதையும் வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸே ரீகாக்கு இருக்க ஒரு பயங்கரமான கில்ட்டே தன்னோட அப்பாவை போய் பார்க்கல. அன்றைக்கி மட்டும் எங்கள் அப்பா கூப்பிட்டுருந்தேன், அன்றைக்கி நான் போய் சமைச்சு கொடுத்துருந்தா அவருக்கு இந்த ஹோம் ஃபுட் கிடைக்காதனால அவர் எவ்வளோ ஏங்கி போயிருந்தார். நான் அதை கொடுத்துருந்தேன்னா ஒருவேளை எங்கள் அப்பா வந்து வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலி இருக்கும். ஏன்னா அதான் காஜியோட டேக்கும் கூட. அந்த மாதிரி பண்ணாத பெண்கள்லாம் வந்து தே ஆர் ஆக்சுவலி கில்லிங் த மென்னுங்கிற மாதிரி தான் அவங்க போய் இந்த ஃபெமினிசம் இதெல்லாம் சேர்ந்து ஆண்களை வந்து கொல்லுது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக காஜியை வந்து ஒரு பெடஸ்டலில் வச்சு பார்த்த ரீகா, she is experiencing Kajiyoda life here because she's eating wherever Kaji ate. She's cooking whatever Kaji cooked. And then she's going to the same cooking school as Kaji. So, இப்படி எல்லாமே காஜியோட ஷூஸ்லேருந்தே she is seeing everything. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, காஜி இஸ் புட்டிங் அப்போ ஒரு 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 ஃபேக்கான ஒரு விஷயம், அது ரியல் கிடையாது. நான் அப்படி பார்க்கறதுனால காஜி சொல்கிறது எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதோட இன்ஃப்ளூயன்ஸில் வாட் இஸ் ஹேப்பனிங்கிறத அவங்க ஒவ்வொன்றா ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபைனலி ஷி வில் ரியலைஸ், why don't men take care of themselves and why shouldn't women cook for themselves? ஏன்னா காஜி மூலமாக she has enjoyed that. குக்கிங் ஃபார் யுவர் செல்ஃப், மேக்கிங் அ மீல், சம்திங் ஃபார் யூ. யாருமே வீட்டில் இல்லை. ஏன்னா வந்து ரீகாக்கு ஒரு பயம் இருக்கும். ஐ திங்க் ஜப்பானில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. தெர் லாட் ஆஃப் லோன்லினஸ். ஸோ அப்போ இவங்க என்ன எழுதியிருப்பாங்க, இப்போ வேறு நிறைய பேர் வந்து வி ஆர் சூஸிங் டு லிவ் அலோன். அப்போ தெர் இஸ் அ ஃபியர் இல்லையா, தட் வில் பி எண்ட் அப் அலோன். நம்ம ஒரு வீட்டில் தனியாக இருந்துருமோ, சாகும்போது நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்களா, தனியாக இருக்கும்போது நம்ம இதுக்கு யாருக்குன்னு தான் சமைக்கிறது, வி டோன்ட் ஹேவ் எனிபடி டு டேக் கேர், அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ ரீகாக்கு வந்து ஒரு பாயிண்டில் ஷி வில் ரியலைஸ், தனியாக இருந்தால் என்ன, ஐ கேன் ஃபைண்ட் மை க்ராசரிஸ், அந்த வாங்கிட்டு வந்து அந்த சமைக்கிறதே அது ஒரு ஆர்ட் தான். அதை சமைச்சு முடித்து அந்த மீலை ரசித்து சாப்பிட்றதுலையே தெர் இஸ் நத்திங் லோன்லி அபவுட் திஸ். அண்ட் தென் ஒரு பாயிண்டில் காஜி மிஸ் பண்ண விஷயம், காஜி வந்து இது எல்லாத்தையும் அட்வொகேட் பண்ணாலுமே ஷி வில் நாட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டும் இல்லாதனால ஷீ வில் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் இன்னொருத்தங்க மேலே திணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ரீகா இந்த கேப்பை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஷீ வில் ஃபைண்ட் ஹவுஸ், ஷீல் பை அ ஹவுஸ். அதுதான் எண்டில் நடக்கும். ஷீல் பை அ ஹவுஸ் அண்ட் தென் ஷீ வில் இன்வைட் ஆல் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இது மூலமாக இப்போ நான் கதையே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா திஸ் ஸ்டோரி எப்படி இருக்கும்னா பட்டர் மாதிரி. நீங்கள் அது வாயில் போட்டதுக்கப்புறம் அதுவாக மெல்ட் ஆகி இட் கிவ்ஸ் யூ ஆல் த ஃப்ளேவர்ஸ். அண்ட் இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ரொம்ப மெடிடேட்டிவான ஒரு புக்காக தான் இருந்தது. பட் நான் புக்கு படித்து முடிச்சுட்டு நான் ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன். ஐ டென்ட் ரீட் அபவுட் எப்படி மற்றவங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்தது அப்படின்லாம். பட் இமீடியட்லி ஐ காட் அ மெசேஜ் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை அக்வைண்டன்சஸ். அவங்க வந்து சொன்னாங்க, இந்த புக் எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப போர் அடிச்சது, ஐ டென்ட் ஃபினிஷ் இட் அப்படின்னாங்க. அண்ட் தென் நான் குட் ரீட்ஸில் பார்த்தேன் நிறைய பேருக்கு இந்த புக் பிடிக்கல. ஆனால் ஈக்குவலி ஆல்சோ நான் வந்து நிறைய பேரை பார்த்தேன் who loved this book. So I think in the book it speaks about a lot of stuff. பட் நீங்கள் ஓப்பனிங்லேயே இட்ஸ் ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு நினச்சி போனீங்க அப்படின்னா இதில் நிறைய அந்த மர்டர் பற்றி பேசவே இல்லை, அந்த கில்லிங்ஸ் பற்றி பேசலை, ஈவன் அந்த இறந்து போகிற ஆண்கள் பற்றி கூட இதில் பெருசாக இல்லை. இட் இஸ் ஆல் அபவுட் த கில்லர் ஆர் இட் இஸ் ஆல் அபவுட் ரீகா அண்ட் காஜிஸ் அந்த அந்த அக்வைண்டன்ஸ் அண்ட் அதோட எஃபெக்ட் ஆன் ரீகா ரெய்கோ. அந்த மாதிரி எனக்கு வந்து இதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, இந்த கேன்சல் கல்ச்சர் லைஃப் வி டோன்ட் லைக் சம்படி, நம்ம அவங்கள மீட் பண்ண வேணாம், இல்லை அவங்க சொல்கிறத கேட்க வேணாம், அவங்கள கேன்சல் பண்ணிடலாம், அவங்கள பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது நம்ம வந்து நமக்கு பிடிக்காதவங்க இல்லை நம்ம பயங்கரமாக மதிக்காதவங்க கூட கூட நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது we can actually take something from their life as well. ஸோ ஐ ரியலி லவ் திஸ் புக். எனக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் வந்து ஒரு நியூஸ் சேனல் போயிருந்தேன். அந்த நியூஸ் சேனலில் நான் ஒருத்தங்களை மீட் பண்ணோம். அந்த மீட்டிங் வாஸ் கெட்டிங் டிலேட். அந்த டைமில் வந்து ஐ ஜஸ்ட் ஓப்பன் திஸ் புக். ஏன்னா கொஞ்சம் முடியிற ஸ்டேஜில் இருந்தது. ஐ வாஸ் ரீடிங் இட். ஸோ நான் இந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போனாலும் வேர் ஐ வாஸ் ட்ராவலிங் ஐ வாஸ் ஏபிள் டு கோ பேக் டு another world that was butter. ஸோ அந்த வேர்ல்டுக்கு என்னால் போக முடிஞ்சுது. இட் இஸ் another world to be in. ஸோ ஐ திங்க் இட் இஸ் a very amazing feeling to read this book. அதனால் உங்களுக்கு இந்த பட்டர் அப்படிங்கிற புக் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரிமெம்பர் மர்டர் மிஸ்ட்ரியாக இல்லாமல் இட் இஸ் an experience to be savored அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரீடபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக லைக் இந்த இங்கிலீஷ் உங்களுக்கு ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக I'm going to read something from the book. In November 3 years previously, Kaji had been arrested at Yokota's house. She had been staying with him for 2 days. If you went by their version of events, they had met in 2012. They had started chatting on a dating site, hit it off with stories about their shared place of origin, and began exchanging emails. Immediately before her arrest, realizing that her Meguro apartment was being staked out by the police, Kaji had crept out with just the clothes on her back and turned up at his house, whose address Yokota had given her, telling her she was welcome at any time. It was the first time they were meeting in person. Kaji described Yokota as a kind-hearted man, like an old brother. He hadn't touched her. They had slept in separate rooms, with Kaji staying up on the second floor. He had been so overwhelmed with gratitude at the meals Kaji made for him and her considerate nature that he had essentially proposed to her, saying that all he wanted was for her to live alongside him. That was enough for him. He had testified that when she was arrested, he had been astonished. In the courtroom, he had spoken at length about how lonesome his life had been after his mother had died and how much he missed her. He had talked about Kaji's kindness and how much he had appreciated her warmth. The public had sympathized with him as a devoted, unselfish man with little experience of women. ஸோ இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரிலேட்டபிளான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஐ திங்க் விமன் ஆர் ஸோ கான்ஷியஸ் அபவுட் புட்டிங் ஆன் லிட்டில் வெயிட். ரீசெண்டாக கூட ஐ திங்க் நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்கும்போது த ஹீரோஸ் கம் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஸோ அவங்க எல்லோரும் வந்து ஹைட்டாக இருப்பாங்க, இல்லை குட்டியாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, இல்லை ஒல்லியாக இருப்பாங்க, மஸ்குலராக இருப்பாங்க, இல்லைனா ஜஸ்ட்டு கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. பட் த விமன் மெஜாரிட்டி ஆஃப் தெம் தே ஆல் லுக் அலைக், இன்க்ளூடிங் தி ஹேர். எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான ஒரு கோல்டன் ரேஷியோ ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நோக்கி போகும்போது த விமன் இந்த சினிமா தே ஆர் நாட் ரிலேட்டபிள், ராதர் அவங்க வந்து ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி இருக்காங்க. சம்திங் தட் ஐ வாண்ட் டு அச்சீவ், வி வாண்ட் டு பிகம் லைக் தெம் மாதிரி தான் இருக்காங்களே தவிர தே ஆர் நாட் அஸ்ஸுங்கிற ஒரு ஃபீல் வந்து கான்ஸ்டன்ட்லி இருக்குது. ஸோ இந்த கதையிலும் எப்படி இருக்கும்னா, அது கில்லர் காஜி. ஸோ அவங்க வந்து இவ்வளோ குண்டாக இருக்காங்க, எப்படி இந்த பொண்ணு வந்து அத்தனை பேரை ஏமாத்தினா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து மக்கள் மத்தியில் இருக்கும்.
பட் அவங்களோட ஷூஸ்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீகா ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற டிஷ்ஷஸ்லாம் சமைச்சு பார்க்கும்போதும் சாப்பிடும்போதும் ஆர் அந்தந்த ஹோட்டல்ஸ் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற எல்லா இடத்துலையும் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் ஷீ வில் ஸ்டார்ட் புட்டிங் ஆன் சம் வெயிட். அண்ட் அவங்களோட கலீக்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எப்படின்னா அவங்க வெயிட் போடுறத நோட்டீஸ் பண்ணுவாங்க. என்ன நீ வெயிட் போட்ட, அந்த வெயிட் போடுற பெண்களை பார்த்தா உனக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் அவங்கள சுற்றி வந்துட்டே இருக்கும். ஒய் ஆர் யூ நாட் பீயிங் கான்ஷியஸ், ஏன் உனக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான கேள்விகள் அவங்கள சுற்றி வரும். ஆனால் நோ ஒன் ஆர் மெஜாரிட்டி ஆஃப் தெம் வில் நாட் நோட்டீஸ் how much has Rika started to enjoy whatever she's eating, how much she's fallen in love with a lot of stuff, how she's falling in love with herself. அது யார் கண்ணுக்குமே தெரியாது. தட் ஷீஸ் ஹாப்பி, ஷீஸ் கண்டென்ட், அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வெயிட் போட்டது மட்டும் எல்லாரையும் வந்து உறுத்தும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பேசியிருப்பாங்க. அண்ட் என்ன ஆகும்னா இது படிக்கும்போது ஐ ஆல்சோ ஸ்டார்டட் ஹேவிங் அ லாட் ஆஃப் பட்டர் அண்ட் ஆல் தட். அண்ட் தென் அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்துட்டு கையோ நம்ம வெயிட் போடுறோமோ, ஏன் நம்ம வெயிட் போடுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஒரு முழு மனசோடு we are not able to enjoy something if it truly makes you feel alive. அதுக்கப்புறம் கூட you can work out. ஏன்னா working out also make you feel alive. ஆனால் the conscious thought of putting so much weight, அது வந்து சம்திங், அது வந்து பாதரிங்காக இருந்தது. அது வந்து அந்த ரீகாக்கும் பாதரிங்காக இருக்கும், ரீகா சுற்றி இருக்கவங்களுக்கு பாதரிங்காக இருக்கும். ஸோ சம்வேர் எனக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி whatever Kaji was doing to Rika, the author was doing to me as well. So if you want to read this book, இந்த புக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. பட்டர் பை அசாகோ யூசுகி, translated by Polly Barton. அந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கலாம். திஸ் புக் ரிமைண்டட் மீ ஆஃப் சம்திங் எல்ஸ். அந்த புக்கையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். த டெவல் யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த புக்கில் வந்து ஒரு மர்டர் இருப்பாங்க, இல்லைனா வந்து நிறைய கிரிமினல்ஸ் இருப்பாங்க. பட் அந்த கிரிமினல்ஸோடைய அதர் சைட், ஹியூமன் சைட், பிகாஸ் தேர் நாட் ஜஸ்ட் கிரிமினல்ஸ், தேர் ஆல்சோ சம்மன் எல்ஸ். கரெக்டாக, தேர் ஆல்சோ அ மதர், தேர் ஆல்சோ அ ஃபாதர் ஆர் சம்படிஸ் ஃப்ரெண்ட், சம்படிஸ் லவ்வர் ஆர் சம்படிஸ் சன் ஆர் டாட்டர். ஸோ தே ஆர் மச் மோர் தேன் தட் ஒன் ஆக்ட் தி டிட். ஸோ எஸ், அவங்க கொலையும் பண்ணியிருக்காங்க, ஆனால் தே கேன் ஆல்சோ பி அன் ஆர்டிஸ்ட், தே கேன் ஆல்சோ டீச் அஸ் சம்திங் அபவுட் லைஃப். அவங்க தே ஆர் ஆல்சோ ஹியூமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த டெவில் யூ நோ அப்படிங்கிற புக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். சம்வேர் இந்த புக்கில் காஜியோட மர்டரை தாண்டி இட் வாஸ் ஆல் அபவுட் ஹூ காஜி வாஸ் அ பர்சன். அண்ட் அது எப்படி ஒரு பர்சனாக நம்ம அவங்க எப்படி ஹியூமனாக பார்க்குறது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கும். ஸோ த டெவில் யூ நோ இஸ் another book that I will suggest. அப்புறம் பச்சிங்கோன்னு சொல்லி நான் ஒரு புக்கை ரிவ்யூ பண்ணியிருந்தேன். டோன்ட் வாட்ச் த ரிவ்யூ, ஏன்னா அதை நான் ஒழுங்காக பண்ணல. பட் அந்த புக்கு வந்து ரொம்ப இதே மாதிரி ஒரு மெடிடேட்டிவான ஒரு புக் தான். தட் ஹேப்பன்ஸ் இன் கொரியா. ஸோ அது வந்து போஸ்ட் வார் இல்லை ஜாப்பனீஸ் வாரோடு இருக்கும்போது அந்த டைமில் ஜாப்பனீஸ் ஆக்குபேஷன் இருக்கிற டைமில் நடக்கிற கதை. அது மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸோடு நடக்கிற கதை. இஃப் யூ லைக் ரூட்ஸ் பை அலெக்ஸ் ஹேலி, ரைட் தானே, ஹேலியா, அலெக்ஸ் ஹேலி, ப்ராபப்ளி யூ வில் ஆல்சோ லவ் திஸ் புக் பச்சிங்கோ. ஸோ அதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பச்சிங்கோ அண்ட் பட்டர் ஃபிக்ஷன், பட் த டெவில் யூ நோ இஸ் நாட் ஃபிக்ஷன், இட்ஸ் நான் ஃபிக்ஷன். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் her patients who are criminals, who are also criminals but human beings. ஸோ அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் who are criminals, இது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் தட் புக். இந்த புக்ஸ்க்கான லிங்க்லாம் கீழே இருக்குது, வீடியோஸ்க்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா the book show பாட்காஸ்ட் அவைலபிள் ஆன் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் the book show ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா you can get more book recommendations. And if you want to recommend something else for me, please comment below. Thank you. Bye.